பஞ்சாபோட பதிண்டாக்கும் ராஜஸ்தானோட பிகானருக்கு இடையில ஒரு ட்ரெயின் ஓடும். அந்த ட்ரெயினுக்கு மக்கள் வச்சிருக்க பேரு கேன்சர் ட்ரெயின். எதுக்குடா ட்ரெயினுக்கு போய் கேன்சர் ட்ரெயின் பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ட்ரெயின்ல ஒவ்வொரு நாளுமே நூற்றுக்கணக்கான கேன்சர் பேஷண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்காக லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுவாங்களாம். ஏன்னா அந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே விவசாயிகளாகவும் புவராகவும் தான் இருப்பாங்களா. அதனாலே அவங்களால அளவுக்கு அதிகமா ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு பண்ண முடியாது இல்லையா. அதனாலதான் லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி ராஜஸ்தானோட பிகானார்ல இருக்க ஆச்சாரியா துளசி ரீஜனல் கேன்சர் ட்ரீட்மெண்ட் அண்ட் ரிசர்ச் சென்டர்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்களாம். ஏன்னா அங்கதான் பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கான காஸ்ட் லோவா இருக்கும். இப்படி ட்ரீட்மெண்ட்டுக்காக போற இந்த ஏழை மற்றும் விவசாயிகளை தான் இந்த ஸ்கேம் நபர்கள் டார்கெட்டாவே சூஸ் பண்ணாங்க. சரி, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும். நம்ம நாட்டுல கேன்சர்ன்றது காமனான வியாதி கிடையாது. அப்படி இருக்கப்ப பஞ்சாப்ல மட்டும் ஏன்டா கேன்சர் காமனா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எஸ், பஞ்சாப்ல நாங்க சொல்ற இந்த பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான கேன்சர் நோயாளிகள் காணப்படுறாங்க. அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா மால்வா ரீஜன்ஸான பதிண்டா, மன்சா, முக்ஸ்தர் அண்ட் பரித்காட் பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 3 வீட்டுக்கும் ஒரு கேன்சர் பேஷண்ட் இருப்பாங்களாம்.